இந்த உலகத்திலே வாழ்ந்து வரும் அரசர்களும், ஆட்சியாளர்களும் மாறக்கூடியவர்கள். காலத்தால் அழிந்து போகக்கூடியவர்கள். இன்று ஒருவரின் ஆட்சி என்றால், நாளை வேறொருவரின் ஆட்சி. இதுதான் இன்றைய சூழல். அதில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரோமையர் 14:11 குறிப்பிடப்பட்டதைப் போல, முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்னால் மண்டியிடும். நாவுகள் அனைத்தும் அவரை மட்டுமே போற்றும். அப்பேற்பட்ட மாண்புக்கும் மாட்சிக்கும் உரிய ஒரு அரசர் என்றென்றுமாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். தாவீதின் அரியணையை அவர் பெற்றிருக்கிறார். யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றுமாய் ஆட்சி செலுத்துகின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று கபிரியேல் வானதூதர் மரியாவுக்கு தூதுரைக்கிறார். அவரே